எரேமியாவின் புத்தகம் 29:11. Jeremiah chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு To give you a future and a hope. நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். I know the thoughts that I think towards you. இந்த ரெண்டு வசனத்தையும் பாருங்கள். Look at these two verses. There's a one coin மாதிரி, ஒரு coinக்கு ரெண்டு பக்கம். These are like two sides of a coin. இதுல நீங்களும் தேவனும் சேர்ந்து கொள்கிறீர்கள். You and God are united in this. உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். You need to have an expectation. அது தேவனுடைய திவ்யமான வல்லமையான வாக்கின்படி தான் அந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். And that expectation needs to be according to the divine word of God. அந்த எதிர்பார்ப்பு வருவதற்கு பைபிளை நல்லா படிக்க வேண்டும். And you need to read the word of God well to have that expectation. பைபிளை பயபக்தியோடு அதற்கு நேரத்தை கொடுத்து ஆலோசனையாய் படிக்கும்போது அதிலிருந்து தேவன் திவ்யமான வாக்கை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் ஊழியங்கள் சகலத்துக்கும் அவர் தரவல்லவராய் இருக்கிறார். When you read the word of God with reverence, then God has the power to give you his gospel to you, to your family, to your children, to your ministries, to your church. இந்த எதிர்பார்ப்பை நீங்க தேவனிடத்திலே போய் கேட்பீர்கள். ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துக்கு இதை செய்யுங்கப்பா. You have this expectation and you go to God and you say, God, do this for my family. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இது நடக்கணும்ப்பா. Let this happen in the lives of my children. So இவ்விதமாய் நாம் ஜெபிக்கும்போது when we pray this, அடுத்த பகுதியை தான் பார்க்கிறோம். we look at the next part. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். God says, I know the thoughts that I think towards you. So நீங்க கேட்கும்போது தேவன் சொல்லுகிறார், so when you ask, God says, நான் உங்கள் பேரிலே நீங்க கேட்கிறதாகிய அந்த ஜெபத்தை நான் கேட்கிறேன். I hear the needs and the prayers that you have. அதே வேளையில் நான் உங்களை எதற்காக சிருஷ்டித்தேனோ, and whatever I have formed you for. இந்த பூமியை நான் உங்களை எப்படி ஆசீர்வாதமாக்க வேண்டுமோ, how I want to make you a blessing on this earth. அந்த நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். I also know those thoughts. அப்ப தேவன், so God, அவரிடத்திலே வந்து உங்களை குறித்த ஒரு விருப்பம் இருக்கிறது. God has a desire towards you. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்க விரும்புகிறார்? how does he want to see your life? எப்படி உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க உருவாக்கி இருக்கிறார்? how has he formed your life to be a blessing? அப்ப தேவனிடத்தில் ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், உங்களை குறித்த ஒரு விருப்பத்தோடு அவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். God has a desire, a will, a wish towards you, and he has created you according to this desire. இந்த சபையை கர்த்தர் 1995 ஆண்டு ஸ்தாபிக்கும்போது ஒரு விருப்பத்தோடு கர்த்தர் இந்த சபையை ஸ்தாபித்திருக்கிறார். when God established this church in 1995, he established it with a desire. ஆகையால தேவன் ஒரு விருப்பத்தோடு முதலாவது ஸ்தாபிக்கிறார். and so God first establishes with the desire. இரண்டாவதாக தேவன், secondly God, அவருடைய விருப்பத்தை எப்படி எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு நேர அட்டவணையை வைத்திருக்கிறார். he has a timing for when he must fulfill this desire. ஒரு நேர அட்டவணை எனக்கும் உங்களுக்கும் எந்த நேரத்தில் எப்படி எந்த விதமாக எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் செழிப்பாய் நன்மையாய் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கணும் என்றதாகிய அந்த நேரத்தையும் அதற்குரிய காலத்தையும் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். God has already ordained and he knows the timing of what must happen in your life, when that blessing needs to happen. ஒரு மரத்தை நான் போய் கடையிலே வாங்குவேனா இருந்தால், if I go buy a tree from the store, அவர்கள் சொல்வார்கள் இது 3வது வருஷம் கனி கொடுக்கும். they'll say in the 3rd year this will bear fruit. இது 5வது வருஷம் இது கனி கொடுக்கும். or in the 5th year it will bear fruit. அப்ப ஆகையால ஒரு மரத்துக்கு ஒரு நேரம் கனி கொடுக்கிறதாக்கி ஒரு நேரம் நியமிக்கப்படுகிறது போல, so there's just as a time is given to that tree, ஆசையோடு வாஞ்சியோடு நம்முடைய வாழ்க்கையை ஸ்தாபித்ததாகிய உருவாக்கியதாகிய தேவனிடத்திலே அதை எப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேற்ற வேண்டும் என்றதாகிய ஒரு நேரத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். the Lord who has formed your life and established your life with that desire, he has a plan of when to fulfill that desire. ஆகையால அவருடைய விருப்பத்தையும் அவருடைய திட்டத்தின்படி அவருடைய தீர்மானத்தையும் அவர் நிறைவேற்றுகிறது தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. and so the will of God is to fulfill that plan. அப்ப தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்ன? so what is God's plan for my life? அவர் என்னுடைய வாழ்க்கையை விருப்பத்தோடு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். he has a plan that he has desired towards my life. என் வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் உண்டு தேவனிடத்திலே. there's a plan that God has for அதை my life. எப்போது அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றதாகிய ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறார். and he has the decision already made of when to fulfill அதை that. ரெண்டையும் நான் அறிந்து அவரை சார்ந்திருக்கும் பொழுது, and so when I believe that and I என் lean on him, வாழ்க்கையிலே நிறைவேற்றுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. it's the will of God to fulfill that in my அதை life. நான் சார்ந்திருப்பேன் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. and it's the will of God for me to lean on that understanding. அப்ப உங்களுடைய வாழ்க்கை இந்த சபை இந்த வரப்போற 10 வருஷங்களுக்கு தேவனுடைய சித்தம் என்ன? so what is God's will for our next 10 years? அதை நாம் வேதத்திலே கண்டுபிடிக்கிறோம். when we read that in the Bible, அதை எப்போது அவர் நிறைவேற்றுவார்? when will he fulfill that? அதை அவர் அறிவார். he knows it. ஆகையால விருப்பத்தோடு நான் அவரிடத்திலே கேட்கிறேன். but I ask him with that desire. விருப்பத்தோடு நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம். I do ministry with desire. விருப்பத்தோடு செயல்பட போகிறோம். I go and meet people with அவர் அதை desire. ஏற்ற நேரத்திலே நிறைவேற்றுவார். ஆகையாலே தேவனுடைய சித்தம் இந்த சபையிலே நிறைவேறுவதாக. he will ஹalleluya, fulfill praise that at the God. appointed time and he will fulfill it for this church. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். hallelujah. ஒரு சில வேளையில sometime இந்த சபையில வந்து
நாம் ஒரு காரியத்துக்காக வேகமா ஜெபிக்கிறோம். We do something very quickly for this church. இந்த கட்டடத்துல இந்த தூணெல்லாம் எடுக்கப்பட வேணும், இந்த கட்டடம் அழகாய் அமைக்கப்பட வேணும் என்றதாகிய ஒரு விருப்பத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். God has given me a desire to build this church beautifully, to remove these pillars. அவரால் இந்த வருஷமும் நிறைவேற்றலாம், He can fulfill it today. அடுத்த வருஷம் He நிறைவேற்றலாம், can fulfill it next 5 year. வருஷத்துக்கு அப்புறம் He நிறைவேற்றலாம். can fulfill it in 5 அது years. என்னுடைய கையிலே அல்ல. That's not in my நான் hand. விருப்பத்தை அவருக்கு தெரிவித்திருக்கிறேன். But I've revealed my desire to அதை him. எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்றதாகிய தீர்மானம் அவரிடத்தில் இருக்கிறது. And the decision of when to fulfill it is with him. ஹல்லேலூயா. Say hallelujah. அதற்காக அவருடைய சித்தம் இல்லை என்று நான் அதை கைவிடவே மாட்டேன். And I will not let go of it and say that's not his என்றால் will. நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த மண்டபத்துக்குள்ளே வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், பாஸ்டர் இந்த தூணை அகற்றியே ஆக வேண்டும். Hundreds of people come to me and they say, Pastor, we need to move this pillar. ஆகையால தேவனுடைய ஒரு சித்தம், ஒரு விருப்பம் இருக்கிறது. And so God has a desire and a will. அதே போல அவரிடத்தில் ஒரு நேரமும் In இருக்கிறது. the same way, He has a timing. இந்த பட்டணத்தை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு ஒரு நேரம் God has a இருக்கிறது. timing to save this nation. இந்த சபையிலே மண்டபத்திலே ஜனங்கள் ஆயிரக்கணக்காய் வருவதற்கு தேவனுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. God has a timing ஹalleluya. for Praise thousands and God. thousands of people to come into this church. ஆனா ஊழியம் செய்வதில் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். But we should never grow weary in doing our ministry. ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரதிகளை கொடுப்பதில் நாங்கள் சோர்ந்து போக We மாட்டோம். never grow weary in handing out flyers to thousands of people. என்றால் தேவனிடத்தில் திட்டம் இருக்கிறது. Because God has a plan. அவரிடத்திலே அந்த நேர அட்டவணை இருக்கிறது. And He has the timing. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் நேர அட்டவணைகளை வைத்திருக்கிறார். God has a timing for your family. யோபு சொல்லுகிறதை பாருங்கள். See what Job says. 42வது அதிகாரம் 1-2வது வசனம். Chapter 42 verses 1 and 2. யோபு 42:1-2. Job 42 verses 1 and 2. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக. Then Job answered the Lord and said, எடுத்துக்கொள்ளுங்கள் யோபு 42:1-2. Job 42 verses 1 and 2. சோ அங்கே சொல்லப்படுது, தேவரீர் நீ சகலதையும் செய்ய வல்லவர். Lord, I know that you can do everything. யோபு சொல்கிறார், ஆண்டவரே நீ சகலதையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீர். Job says, I know, Lord, that you can do everything. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. சோ நீ சகலதையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீர். I know that you can do everything. அடுத்து அவன் சொல்லுகிறதை பாருங்க, நீ செய்ய நினைத்ததை யாரும் தடை பண்ண முடியாது. And that no purpose of yours can be withheld from you. That means God knows it, எப்ப எதை எப்ப செய்ய வேண்டும். That means God knows when to do it and at what time. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதுக்காவது விரும்பி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? Are you praying and desiring for something in your life? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்கிறதா? You have a plan in your life. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய எதிர்காலத்துக்கு உரியதாகிய ஒரு வாஞ்சை, இப்படிதான் என்னுடைய குடும்பம் இருக்க வேண்டும். That my family needs to be like this, my future needs to be like this. ஒரு நாளும் அது நடக்கல என்று சொல்லி சோர்ந்து போய் விடாதீங்க. Don't ever grow weary that won't ever happen. அந்த நேரத்திலே அது நிறைவேறித்தான் ஆகும். It will be fulfilled at the appointed யாருக்கு time. நிறைவேறுமா இருந்தால்? Who will it be fulfilled to? 2 சாமுவேலின் புத்தகம் 7:21 வாசியுங்கள். 2 Samuel chapter 7 verse 21. 2 சாமுவேல் 7:21. 2 Samuel chapter 7 verse 21. அங்கே சொல்லப்படுகிறது, It says, உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமாக. through your promise. 2 சாமுவேல் 7:21 பாருங்கள். உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமாக. For your word's sake. நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். தாவீது சொல்லுகிறார். பின்னால் அடுத்த வசனங்கள் அப்படி சொல்லி கொண்டு போகிறார். David says in the following verses, Lord, I look to you. எனக்கு மன தைரியம் உண்டாயிட்டு என்று சொல்லுகிறான். He says, I have the courage in my You know, heart. தேவனுடைய வார்த்தை எனக்கு சொல்லப்பட்டால் எனக்கு தைரியம், அது எனக்கு நிறைவேறும். If the word of God is spoken to me, then I have faith and I have courage and I say it will be fulfilled. ஆகையாலே இங்கே சொல்லப்படுற வாக்கு தத்தத்தின் நிமித்தமாக. And so here it says, for your word's sake. இது நடக்கும் என்று விசுவாசித்து. To believe that this will happen. ஆமென் சொல்லுங்க. Say amen. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. Say amen. வாக்கு தத்தத்தின் நிமித்தம் நடக்கும். Through the word it will happen. இல்ல பாஸ்டர், உங்களுக்கு பெரிய கடன் இருக்கு பாஸ்டர். And you say, no pastor, we have a great debt. எனக்கு வயசு போயிட்டு I'm பாஸ்டர். too old, pastor. ஓ எங்களால முடியாது பாஸ்டர். Or I can't do it, ஓ pastor. நாங்க நஷ்டப்பட்டு போனோம். Or we're cursed. தவறான தீர்மானம் எடுத்துட்டோம். I've made the wrong decision. இதுவரைக்கும் நீ என்னதான் எடுத்தாலும் It பரவாயில்லை. doesn't matter what you've done so உன்னை far. கொண்டு போய் மடுவுல வச்சாலும் உயிர்ப்பித்து திரும்பவும் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். Even if you're placed in the mud, he has the power to lift you up and renew you. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. வானமும் பூமி இந்த உலகம் ஒளிந்தாலும் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றணுமா இருந்தால் அவர் வந்து உங்களுக்காய் புது உலகத்தையும் உருவாக்க அவர் வல்லவராய் Even if the இருக்கிறார். heavens and the earth fade away, if God wants to fulfill the word that is அவ்வளவு promised, காய் தேவன் உங்கள் ஒவ்வொருவரிலும் அன்பாய் இருக்கிறார். that is how much God loves you. அவ்வளவு காய் தேவன் உங்களை விருப்பமாய் இருக்கிறார். That is how much God loves you. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. நீங்கள் ஒரு சர்வ சாதாரணமா ஏதோ உருவாக்கப்படவில்லை. You're not made ordinarily. ஹalleluya. Hallelujah. தேவனுடைய திட்டத்தின்படியே தேவனுடைய சாயலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நான். You've been made according to the plan of God in the image of God. சோ ஆகையால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தம். And so through the word of God. அடுத்து சொல்லுகிறார், Next he says, உம்முடைய சித்தத்தின்படியேயும். பாருங்கள், உம்முடைய சித்தத்தின்படி. according to your own heart. வாக்குத்தத்தத்தை நம்புகிறவர்களுக்கு பின்னால கட்டாயம் இருக்க வேண்டியதாகிய உறுதியான ஒரு அலங்கம் தூண் என்றால், The pillar, the foundation that needs to be behind any person who has accepted the promise of God. ஏன் பாஸ்டர் இந்த தூணை எடுத்துட்டால் என்ன?
What happens, Pastor, if we take out this pillar? அதெல்லாம் சும்மா வெட்டிவிட We வேண்டியதுதானே. can just cut it off. அது வெட்டினா நடக்க சொல்லுங்க You know பார்க்கலாம். what will happen if we do that? உடனே மேல சுனோ வந்தனே டொம்மண்டு கீழே The விழுந்துரும். moment any snow falls on the church, it'll fall down. அதுபோல தேவனுடைய சித்தத்தை அறிவது நம்முடைய தேவன் நமக்கு தரப்போற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற காலம் வரும் வரைக்கும் சித்தம் என்ற சித்தத்தை அறிவது நம்மை நடத்த வல்லமை And உள்ளதாக so in the same way, to know the desire of God is something that is going to lead us until he fulfills it. அந்த தேவ சித்தம் என்றதை அறிந்து கொண்டீர்களா If இருந்தால் you know the will of God, அது என்ன தேவனுடைய சித்தம் அதிலே நேரம் உண்டு. what is the will of God? It has a timing behind it. தேவன் என்னை உருவாக்கி என்னை ஆசீர்வதிப்பதற்குரிய நேரத்தை அவர் நியமித்து வைத்திருக்கிறார். God has preordained a time when he has formed me and he will establish me. மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி சொல்லுகிறார்? So what does God say in man's life? 2 பேதுரு 3:9 வாசிங்க பார்க்கலாம். 2 Peter chapter 3 verse 2 9. பேதுரு 3:9 2 Peter chapter 3 verse 9. என்ன சொல்லப்படுகிறது? What does it say there? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமாய் இராமல் ஆண்டவர் என்ன செய்யலாமாம்? அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். It says that God is long suffering towards us. அவருக்கு நிறைவேற்றுவது ஒரு அவர் சொல்லாகும் கட்டளையிட நிக்க. It's easy for him to fulfill it. If he says it, it'll happen. கடலை பார்த்து இறையாதேடார் உடனே நின்னுட்டு. If he tells the sea to stop, it'll stop. செத்து போன லாசருவை பார்த்தா வெளியே வாண்டா வந்துட்டான் If உடனே. he tells Lazarus who's dead to rise, he will rise. அவதமாய் காடைகள் வந்து விழுவதா? காடைகள் வந்து விழுந்துட்டது. காடைகள் If the quails come, அப்பம் உடனே உண்டாயிற்று. and immediately they came. அவராலே வானத்தையும் பூமியையும் இமைப்பொழுதிலே உருவாக்க முடியும். In the blink of an eye, he created heaven and earth. உங்களோட சின்ன வாழ்க்கையில உங்க குடும்பத்திலே நீங்க ஏதோ கேக்குறீங்க நம்ம ஒருஆள தர முடியாம இருக்கிறதுக்கு காரணம் அவர் வீக்கா. Is he weak and is it impossible for him to fulfill something so small in your life and your family? உங்களுக்கு ஒரு அதாலே எந்த விதமான ஒரு சேதமும் ரட்சிப்புக்கு பாதிப்பும் வந்து விட கூடாது. But nothing from that should lead you to perish or lead you to forsake your eternal life. சொல்லுங்க எங்க வாழ்க்கைக்கு கர்த்தர் நேரம் வைத்திருக்கிறார். So say God has a timing for our lives. சத்தமா சொல்லுங்க கர்த்தர் எங்கள் வாழ்க்கைக்கு நேரம் Say வைத்திருக்கிறார். it loudly. God has a timing for our lives. அது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. That is his will. சொல்லுங்க நாங்கள் அவருடைய சித்தத்தின்படி காத்திருப்போம். We will wait in his will. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஆனா சிலவங்க கேட்டு சிலவங்க வரலன்ற உடனே But some people, when they ask and it doesn't happen, உடனே கை விட்டுருவாங்க. immediately they let go of it. எனக்கு அப்படிப்பட்ட உணர்வு ஒன்று வந்தது. And I had an experience like that. 1999 ஆண்டு In 1999, பிரதர் மோகன் சி லாசரஸ் வந்து சொன்னார், Brother Moen C. Lazarus came and பாஸ்டர் said, நீங்க உடனே கட்டணம் வாங்கணும். Pastor, you need to leave right away. உடனே எனக்கு வாஞ்சை வந்துட்டது. And I had a desire. உடனே சபையில அறிவிச்சு விட்டோம். So they confessed it right away, church. உடனே நாங்க டவுன் பேமெண்ட் போட்டு ஒரு சின்ன கட்டடத்தை வாங்குவதற்கு ஒரு கிட்ட ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள கட்டடத்தை வாங்க வேண்டும். And so we bought a building right away. We need to buy a we want building. to buy 5000 square feet. We wanted to buy a building that was 5,000 square feet. அப்ப அதற்கு அவிதமாகவே $50,000 தேவை. And we needed $50,000 at the time for that. சோ நான் போய் ஜெபிக்கிறேன். So we prayed. ஆனா தேவனுடைய சித்தம் அதில்ன்றதை பிறகு நான் கண்டுகொண்டேன். But I saw the will of God in that moment. 2000 ஆண்டும் கிடைக்கல. In 2000 we didn't get it. 2001 கிடைக்கல, 2002 கிடைக்கல, 2003 கிடைக்கல. 2001, 2002, 2003 we didn't get it. எவ்வளவு கிடைச்சிருக்கு இது வரைக்கும்? 19000 தான் கிடைச்சிருக்கு. We only had $19,000 at அந்த that point. 19லயும் 2000 பெங்களூர்ல இருக்கிற ஒரு சர்ச் கட்ட விரும்பி கேட்டாங்க. அது $2000 அனுப்பி விட்டேன். அப்ப $2000 அது பெரிய காசு. And even at that time with the 19,000 we gave $2,000 to build a different church. the Bangalore in India ஒரு அங்க அனுப்பி விட்டேன். We sent it to India to build it. ஆகையால இப்ப நான் நினைச்சிட்டேன், So now I thought, இது நிறைவேறாத காரியம் போல இருக்குது. this looks like it's something that's not going to be இதை fulfilled. கைவிடலாம் போல தெரியுது. It seems like we should let go of this. இப்படி ஒரு சிந்தையோட நான் இருக்கிறேன். And I was with this thought. ஆனா கர்த்தர்ட்ட சித்தம் இருக்கிறது. But God had a will. ஒரு டைம் பிரேம் இருக்கிறது. He had a timing. 2003 ஆண்டு அக்டோபர் மாதம் In 2003 in October, கொரியாவுல நிக்கும்போது when I was in Korea, டாக்டர் சோ சொன்னார், Dr. Cho said, பட்டணத்துல இருக்கிற மக்களுக்கு ஏற்றபடி கட்டடத்தை கேளுங்க. ask for a building for the people of the nation. அவர் தருவார். He will give it. கட்டடத்துக்கு ஜனங்களையும் தருவார். And he'll give you the people for that அந்த nation. நேரம் எனக்கு ஒரு வெளிப்பாடல் வந்தது. In that moment I had a revelation. அங்க ஜெபித்துட்டு To pray there. மறு வாரம் வரும் பொழுது And when the next week அந்த came, வருஷத்துக்குள்ளே $19,000 கூட இருந்தேன் எங்களுக்கு. for us who only had $19,000 at the அந்த time, வருஷம் $5,00,000 தந்து இந்த கட்டடம் முழுவதையும் வாங்க கர்த்தர் God அற்புதம் gave us செய்தார். $500,000 in that very year to help us buy this building. 5000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள பில்டிங்க வாங்கியிருந்தால் அங்கேயே முடங்கி போயிருப்போம். If we had a building that was 5,000 square feet, we அது would stay இவ்வளவுதான் there. இருக்கும். அது இவ்வளவுதான் இருக்கும் அது. It would have been just this big. இது 16,000 அதை பார்க்கலும் 3 மடங்குக்கு மேற்பட்ட கட்டடத்தை கர்த்தர் நமக்காய் ஏற்ற வேளையிலே தந்தார். நல்ல But God கைகளை gave us தட்டி a ஹalleluya. 16,000
Praise square foot God. building those 3 times that we had desired at the appointed time. See, தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு சித்தம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார், தீர்மானம் வைத்திருக்கிறார், விருப்பம் God வைத்திருக்கிறார். has a plan, a desire, a will for your life. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஹல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. இப்ப வருகிற நஷ்டங்கள், சில போராட்டங்கள், சில வேதனைகள், இவைகளுக்காக ஜெபித்தபடி நடக்கல என்று சொல்லி ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. ஏற்ற வழியிலே அற்புதங்களை செய்ய கர்த்தர் வல்லவராய் Don't இருக்கிறார். grow weary ஹல்லேலூயா. because Praise of the God. struggles and the Amen. oppressions you're facing right now, but God will bring a miracle at the appointed time.